வணக்கம், நான் உங்களுடைய சரவணகுமார் ஐஆர்எஸ். தமிழ்நாட்டை உழுக்கிற பல விஷயங்களில் இந்த டிவி ப்ரோக்ராம்ஸில் ரொம்ப முக்கியமான ப்ரோக்ராம் இந்த பிக் பாஸ். பிக் பாஸ் அப்படின்னாலே எல்லா வீட்லேயும் ஒரே நேரத்தில் சத்தம் கேட்குற அளவுக்கு ஒரு டிஆர்பி வச்சுருக்காங்க. அது ஏன் அப்படின்னா, இது ஒரு மனிதர்களோட ஒரு அடிப்படையான ஒரு எண்ண ஓட்டம். அதாவது இந்த செலிபிரிட்டி வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு அது தேடுற ஒரு பழக்கம். இதை பிக் பாஸ் அப்படிங்கிற அந்த விஷயம் பயன்படுத்துது. என்ன பண்ணுறாங்க, பல விதமான செலிபிரிட்டி ஒரு காம்பினேஷனில் வச்சுருப்பாங்க. வயசானவங்க 2 பேர், யங்கான ஒரு 4 பொண்ணுங்க, யங்கான 4 பசங்க, ஒரு காமெடியான ஒரு பையன், வில்லனாக ஒரு கேரக்டரு, கொஞ்சம் வயசான ஒரு இந்த லேடி, ஒரு வயசான இந்தமாரி சினிமா இண்டஸ்ட்ரியில் செலிபிரிட்டின்னு கருதப்பட வேண்டிய ஆளுங்களெல்லாம் ஒரு மாதிரி சேர்த்து அவங்கள பேச வைக்கும்போது, விளையாட வைக்கும்பொழுது அவங்களுடைய சின்ன சின்ன சீக்ரெட்ஸ் வெளியே வர்றத ஒரு தனி மனித ரசனையாக, இப்போ அந்த காலத்தில் அரண்மனையில் நடக்கிற விஷயங்கள்லாம் வெளியே தெரிஞ்சதுன்னா தலையை வெட்டிடுவானுங்க அந்தளவுக்கு. ஏன்னா அங்கே என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறதில்ல. நீங்கள் கல்கியோட நாவல்லையும் பார்த்தீங்கன்னா இந்த காசிப் பெருசாக போய்கிட்டே இருக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக மதுரையில் பாண்டிய அரசர்களில் ஒரு பழக்கம் வச்சுருக்காங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். பாண்டிய அரண்மனைகளில் இந்த கூன் குருடு இந்தமாரி ஆளு தான் வச்சுருப்பாங்க சர்வெண்ட்டாக. ஏன்னா அவன் காசு இல்லாமலாம் இருக்கான், ஏன் அந்தமாரி ரெக்ரூட்மெண்ட் பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த ஹேண்டிகேப்ட் பீப்புளை வச்சதுக்கு காரணம் இவங்க உள்ளே இருக்கிற இன்ஃபர்மேஷன் எடுத்து வெளியே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இந்த இன்ஃபர்மேஷன் பயங்கர ஸ்பீடாக ட்ராவல் ஆகி போகும். அது ஒரு ஹியூமன் டேஸ்ட்டு. இந்தமாதிரி ராஜா வீட்டில் நடந்துச்சு, இந்தமாரி பணக்காரர் வீட்டில் நடந்துச்சு, இந்தமாரியான ஒரு டேஸ்ட்டு. இதைத்தான் இந்த ஒரு பேசிக்கான விஷயத்தை எடுத்து பணம் பண்ணுற இந்த மாடல் தான் இந்த பிக் பாஸ். இது ஒரிஜினலாக பிக் பிரதர் அப்படின்னு இருந்துச்சு, நெதர்லாண்டோட கான்செப்ட்டு. ஆனால் ஐ திங்க் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறது அந்த நெதர்லாண்டோட பிராண்டு தான் உலகம் முழுக்க எல்லா கல்ச்சர்லேயும் ஒர்க் ஆகும். ஏன்னா எல்லா கல்ச்சரில் இருக்க ஹியூமனில் இருக்கிற ஒரு பேசிக்கான ஒரு இன்ஸ்டிங்க்ட் இது. ஸோ இது நமக்கு தெரியுது. அங்கே உள்ளே இருக்க போனவங்களுக்கு தெரியுமானா தெரியும். கண்டிப்பாக அவங்க செலிப்ரிட்டி ஆன ஆசைப்பட்றாங்க. சரி, அவங்க போய் அவங்களுடைய பர்சனாலிட்டியை மாடிஃபை பண்ணிக்க முடியாத, அவங்க போய் நம்மளை எல்லோரும் பார்க்குறாங்க, நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும்னா அதான் இல்லை. அங்கே நம்ம இன்டர்வியூவில் சொல்லுவோம் சப்கான்ஷியஸ் ஓரியன்டேஷன் சொல்லுவோம். நீங்கள் இன்டர்வியூவில் கான்ஷியஸாக போவீங்க இன்டர்வியூக்குள்ளே போகும்போது. ஆனால் அங்கே கொஞ்சம் நேரத்தில் ஒரு 10 நிமிஷம் சப்கான்ஷியஸில் போய்வீங்க. நீங்கள் நார்மலாக இருப்பீங்க, நேச்சுரலாக இருப்பீங்க. உங்களுக்கு மறந்து போய் இன்டர்வியூவில் கேட்குறவங்க நீங்கள் கேட்குற கேள்வி உங்கள் மனசில் என்ன இருக்கோ பதில் சொல்லிட்டு வந்துடுவீங்க. ஸோ பிக் பாஸில் இவங்க என்ன பண்ணுறாங்க, உள்ளே போனோடனே அவங்க வெளி உலக தொடர்பை கட் பண்ணதுனால அவங்க உலகமே கடைசியில் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே இருக்குன்னு நினச்சிருவாங்க. இன்னும் சொல்லப்போனால் இந்த காதல் மலர்றது காரணம் அந்த இடத்துல அவங்க 2 பேர் தான் இருக்காங்கன்னு நினைப்பாங்க. ஏன்னா இப்போ ஷூட்டிங் ஸ்பாட்லேயே சினிமாவில் ஒரு ஹீரோ ஹீரோயின் டியூட் படும்போது லவ்லாம் வராது. அதில் ஃபேஸில் எக்ஸ்பிரஷன் பண்ணுவாங்களே தவிர நேச்சுரல் லவ் வராது. ஏன்னா டைம் அவ்வளோதான் இருக்கும். ஆனால் இங்கே அப்படி இல்லை, நல்ல லென்த்தி டைம் இருக்குது. ஸோ அவங்க உலகத்தையே மறந்துட்டு நம்மளை பார்க்குறாங்க மறந்து நம்ம ரியலாக பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இதுதான் அவங்க சைடு இருக்கிற விஷயம். அங்கே இருக்க ஆக்டர்ஸ் அவங்கள மறந்து தன்னுடைய பர்சனாலிட்டி காமிப்பாங்க. வெளியிலேருந்து பார்க்கும்போது உண்மையிலே ஒரு நல்ல ஒரு சைக்காலஜிக்கல் ஸ்டடியாக இருக்கும். அவங்க பர்சனாலிட்டியை வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு நம்ம இப்படிலாம் இருக்குமா அப்படிங்கிறது அவங்களுக்கு யூஸ்ஃபுல். சில டேமேஜஸ் ஆகுது அவங்க இதில் பார்க்குறோம். போன சீசனோ அது முந்தின சீசன்லேயோ ஒரு பொய் சொன்னதாக ஒரு பொண்ணு பிராண்ட் பண்ணப்பட்டாங்க. ஸோ அப்படிலாம் பிராண்ட் ஆகிடுச்சுன்னு அதுக்கப்புறம் அவங்கள எங்கே பார்த்தாலும் உங்களுக்கே அப்படி தான் தோணுது. ஸோ அதெல்லாம் ஒரு ரிஸ்க் பேட்டர்ன். அந்த ரிஸ்கையும் தாண்டி தான் இவங்க கேம் ஆடுறாங்க. ஒரு ஃபீஸ் வருது, கண்டக்ட் பண்ணுறவருக்கும் நல்ல ஃபீஸ் வருது. ஸோ அந்த விஷயத்தில் இந்த கேமை ஒரு கேமாக பார்க்காம ரொம்ப உள்ளே போய் இவங்க பார்க்கும்போது அவங்களுடைய பிரச்சனைகளெல்லாம் இவங்க பிரச்சனையை எடுக்க ஆரம்பிக்கிறாங்க மக்கள். அதில் தான் இவங்களுக்கான சில ப்ராப்ளம் வருதுன்னு நம்ம நிறைய சைக்காட்ரிஸ்ட் காஷன் பண்ணுற வீடியோவும் பார்க்குறோம். பிக் பாஸ் ஏன் ஹிட்டு, அந்த பேசிக் இன்ஸ்டிங்க்ட் என்ன ஹியூமனில், இந்த பேசிக் இன்ஸ்டிங்க்ட் இவங்களுக்குலாம் தெரிய இன்ஸ்டிங்க்ட் அங்கே இருக்க ஆக்டர்ஸ்க்கு ஏன் தெரில, அவங்க போய் ஏன் நேச்சுரலாக இருக்கிறாங்க, இதை வச்சு நடக்கிற ஒரு மாடல். இதில் ஏதாவது ஒரு விஷயம் பாசிட்டிவான விஷயம் லேர்னிங் மாடல் இருக்குன்னா பெருசாக இல்லை, பொழுதுபோக்குறது கொஞ்சம் போல் பார்த்துக்கலாம். அதுக்கு மேலே டயத்தை வேஸ்ட் பண்ண ஆகணுங்கிறது. அதுவும் கண்டிப்பாக எக்ஸாம் படிக்கிற பசங்க, ரொம்ப ஒரு உத்வேகமாக ஒரு ஸ்போர்ட்ஸுக்கு தயாராக இருக்கவங்களாம் இதை பார்க்க வேணாம். பொழுது போகாதவங்க, வேறு வேலை இல்லாதவங்க ஜாலியாக பார்க்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய புரிதல். பிக் பாஸ் அங்கே மட்டும்தான் பிக் பாஸ். மகிழ்ச்சி.